ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெய்லி மணி ஏர்னிங் ஆப்ஸ். அதாவது டெய்லி வந்து ஒரு 500 1000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து அந்த ஆப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த ட்ரேடிங் ஆப்பெல்லாம் நிறையா இருக்குங்க. அதை மாதிரி ஸ்பின் கேம் நிறையா இருக்குங்க. அதை மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்னு சொல்லி நிறையா இருக்குங்க. ஏகப்பட்ட மணி ஏர்னிங் ஆப்னு சொல்லி நிறைய ஃபேக் கேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்சியரான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோனோ கேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வித் ப்ரூஃபோடு நான் காட்டுறேன் பாருங்கள். நான் டெய்லி அந்த கேமில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். ப்ரூஃபோடு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களும் இன்கம் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நான் ஏர்ன் பண்ணுறேங்கிறத காட்டுறேன் உங்கள்கிட்ட. யோனோ கேம்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை வச்சு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு மட்டும் கேட்கும். ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு உள்ளே போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 ரூபீஸ் கொடுப்பாங்க. அந்த 20 ரூபீஸை வந்து ஸ்பின் பண்ணி காலி பண்ணிடாதீங்க. அதான் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 100 ரூபீஸ் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். 100 ரூபீஸ் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா வாய் வந்து கொஞ்சம் வளருது. 100 ரூபீஸ் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 100 ரூபீஸ் டெபாசிட்டை வச்சு ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 200 220 230க்குள்ளே வரும். அந்த 230 வரும்போது அப்படியே ஸ்பின்னை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 200 வந்து வித்ட்ரா பண்ணிடுங்க. வித்ட்ரா பண்ண உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 200 வந்துடும். அந்த 200 வந்தோடனே இந்த 200 அப்படியே எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது. 100 லாபம் பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது. அந்த 200 மறுபடியும் டெபாசிட் பண்ணுங்கள். அந்த 200 வச்சு நீங்கள் டெபாசிட் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 550 560 போய் நிற்கும். அந்த 500 வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். 500 வித்ட்ரா பண்ணோடனே மறுபடியும் அந்த 500 செலவு பண்ணிடக்கூடாது. அந்த 500 வந்து மறுபடியும் டெபாசிட் பண்ணுங்கள். டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒரு 1200 1300 அந்த அமௌண்ட்டில் போய் நிற்கும். ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 ரூபீஸ். அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து 1 ரூபீஸ் ஸ்பின்னு, சரிங்களா. ரெண்டாவது 200 உள்ள டெபாசிட் பண்ணும்போது 2 ரூபீஸ் ஸ்பின்னு, அதாவது 2 ரூபா ஸ்பின்னு. அதாவது ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 2 ரூபா. ஸ்பின்னை வந்து கூட்டணும். 2 ரூபா ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா 550 வரைக்கும் வரும். அந்த 550 500 வித்ட்ரா பண்ணிவிட்டு 500 டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா 5 ரூபா ஸ்பின்னு. அதுக்கப்புறம் வந்து 5 ரூபா ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். திடீர்னு 100க்கு வரும், 40 ரூபாய்க்கு வரும். டக்குன்னு ஒரு மேஜர் பாக்ஸ் விழுகும். நெருக்குன்னு ஒரு மேஜர் பாக்ஸாக மைனர் பாக்ஸ் விழுகும். ஒரு 250 ரூபாய்க்கு போகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கூடிய ஒரு 1300 போய் நிற்கும். 1300 போய் நிற்கலாம். நீங்கள் 1000 வித்ட்ரா பண்ணிக்கலாம். 300 வந்து அப்படியே டெபாசிட் மாதிரி வச்சுருக்கணும். அந்த 1000 நீங்கள் வித்ட்ரா பண்ண உடனேயுமே 1000 நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அந்த 300 வச்சு உடனே நீங்கள் விளாண்டுறக்கூடாது. மறுநாள், அதாவது டெய்லி மதியத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே தான் போனஸ் கொடுக்குறாங்க. அந்த மறுநாள் மதியம் 12 மணிக்கு மேலே போனஸ் கொடுக்கும்போது ஒரு 20 ரூபா 30 ரூபா போனஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த டைமில் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட பேலன்ஸ் வந்து ஒரு 250 280 இருக்கும். ஒரு 20 ரூபா ஆட் ஆகல 300 நெருக்கி வரும். அந்த 300 வச்சு 2 ரூபீஸ் கேம், அதாவது ஒரு ஸ்பின்னுக்கு 2 ரூபா வச்சு விளாடணும். மறுபடியும் ஒரு 600 வரும். 600 வரையில் 500 டெபாசிட் பண்ணிவிட்டு மறுபடியும் 500 உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், டெபாசிட் பண்ணுங்கள். அதாவது வித்ட்ரா பண்ணிவிட்டு 500 வித்ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் 500 டெபாசிட் பண்ணுங்கள். மறுபடியும் 500 வச்சு 5 ரூபா ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 1300 1400 வரையில் ஒரு 1000 நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இதில் உள்ள ட்ரிக்கு. இந்த யோனோ கேம்ஸில் உள்ள ட்ரிக்கு வந்து இது ஒன்று தான். இப்படியே நீங்கள் டெய்லி 1000 எடுத்துக்கிட்டு இருக்கையில் வந்து ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் பண்ணையில் வந்து 2000 திடீர்னு வந்து ஒரு 2000 டெபாசிட் பண்ணலாம். 2000 டெபாசிட் பண்ணி 10 ரூபா ஸ்பின்னில் போடுங்க. 10 ரூபா ஸ்பின்னில் போட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு மேஜர் பாக்ஸ் ஏதாவது ஒன்று விழுகும். விழுகையில் வந்து அதாவது குறைஞ்சிக்கிட்டே வரும். அமௌண்ட்டு சுத்தமாக குறைஞ்சிரும். 100 ரூபாய்க்கு வந்துடும். 10 ரூபா ஸ்பின் பண்ணையில் 100 ரூபா 70 ரூபா 80 ரூபா வரைக்கும் வந்துடும். அந்த 70 ரூபா 80 ரூபா வரைக்கும் வரையில் டக்குன்னு ஒரு பாக்ஸ் விழுகும். ஒரு மேஜர் பாக்ஸ் விழுகும், ஒரு மைனர் பாக்ஸ் விழுகும், ஏதாவது ஒரு பாக்ஸ் விழுகும். கிராண்ட் பாக்ஸ் அவ்வளோ சீக்கிரம் விழுகாது. கிராண்ட் பாக்ஸ் வந்து கண்டினியூவாக விளாண்டுக்கிட்டே இருந்தால் தான் விழுகும். மேஜர் பாக்ஸ் வந்து ஈஸியாக விழுந்துடும். மேஜர் பாக்ஸ் விழுந்தாலே போதும். நமக்கு 10 ரூபா அட்டையில் மேஜர் பாக்ஸ் விழுந்துச்சுன்னா 5500 6000 வரைக்கும் வந்துடும். நமக்கு டக்குன்னு இப்போ ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணையில் ஒரு 6000 விழுகையில் 4000 நீங்கள் வித்ட்ரா பண்ணிடலாம். 4000 நீங்கள் வித்ட்ரா பண்ணி 2 ரூபா தான் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. 4 ரூபா வித்ட்ரா பண்ணிடுறீங்க. மிச்சம் 2000 உள்ளே இருக்கும். அந்த 2000 வச்சு மறுநாள் மதியம் 12 மணிக்கு மேலே நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸ்பின் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த 2000 நீங்கள் டெபாசிட்லேயே வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மறுபடியும் 12 மணிக்கு மேலே விளாண்டிங்கன்னா மறுபடியும் ஒரு 6000 எடுத்துகிட்டு மறுபடியும் 4000 விழு. இப்படியே 4000 டெய்லி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன ரூல்ஸை புரிஞ்சுக்கோங்க. டெய்லி 1000 எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி 2000 எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி 4000 வரைக்கும் எடுக்கலாம். இப்படியே கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கையில் டெய்லி 20000 எடுக்கலாம். அப்படியே ஸ்பின் அமௌண்ட்டை கூட்டிக்கிட்டே போகையில்
டெய்லி 20,000 எடுக்கலாம், 10,000 எடுக்கலாம், 50,000 எடுக்கலாம், 1,00,000 வரைக்கும் எடுக்கலாம்.